அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரிவோல்ட் 400 EV பைக்கோட பேட்டரி சார்ஜர் எப்படி சரி பண்ணுங்கிறத பார்க்கலாம். கஸ்டமர் ஃபால்ட் என்னென்னா, பவர் ஆன் எல்இடி ஆன் ஆகுது, சார்ஜ் ஆக மாட்டேங்குது. இதுதான் கஸ்டமர் ஃபால்ட். இதை எப்படி சரி பண்ணுங்கிறத பார்க்கலாம். பவர் ஆன் பண்ண போகிறோம். பவர் ஆன் பண்ணிட்டோம். பாருங்கள், க்ரீன் எல்இடி மட்டும் ஆன் ஆகுது. சார்ஜ் இண்டிகேஷன் பெர்சன்டேஜ் காமிட்டலை. 0 ஆம்ஸ் தான் எடுக்குது. 0 ஆம்ஸ் எடுத்தால் சார்ஜ் ஆகலைன்னு அர்த்தம். பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணுறோம். செக் பண்ணால் 2 வோல்ட் தான் காட்டுது. காமனாக செக் பண்ணதில்லை. டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆயிருச்சு. கலெக்டர் எமிட்டருக்கு இடையில் ஓம்ஸ் செக் பண்ணால் 1.6 ஓம்ஸ் தான் காட்டுது. டிரான்சிஸ்டர் ஃபால்ட் ஆயிருச்சு. அடுத்து கண்ட்ரோல் கார்டில் இருக்க 10 ஓம் ரெசிஸ்டர் ஓப்பன் ஆயிருச்சு. செக் பண்ணால் மீட்டரில் ஓஎல் காட்டுது. ஓஎல்னால் ஓப்பன் சர்க்கியூட். இதில் கலர் கோட் பார்த்தீங்கன்னா 100 போட்டிருக்கு. 100னா 10 ஓம் வரணும். ஆனால் இங்கே செக் பண்ணால் நமக்கு ஓஎல் காட்டுது, அதாவது ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம எஸ்எம்டி ரெசிஸ்டர் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டர் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் கிடைக்காதனால ஈக்குவலன்ட் டிரான்சிஸ்டர் போடுறோம். ஈக்குவலன்ட் போடும்போது எப்போயுமே பேஸ் எமிட்டர் கலெக்டர் பின் கரெக்டாக வச்சு சால்டர் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ட் ஆயிரும். நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் ஓல்டு போலாவரத்தில் இருக்குது. நம்ம அனைத்து விதமான எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டையும் காமன் லெவலில் சர்வீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஃபால்ட்டி காம்பவுண்ட்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம். பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ண போகிறோம். வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வருதா, கரண்ட் கரெக்டாக எடுக்குதாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணுறோம். கரண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுறோம். 60 வோல்ட் வருது. வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தட். அதாவது கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வோல்டேஜ் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் பார்த்தா 8 ஆம்ஸ் கிட்ட எடுக்குது. அம்மீட்டர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. வோல்டேஜ் பாருங்கள், இப்போ 64 வந்துருச்சு. யூனிட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பேட்டரியை சார்ஜ் போட்டோம். பேட்டரி ஃபுல்லாக ஆகிறதுக்கு 6 ஹவர்ஸ் ஆகுது. 6 ஹவர்ஸ் ஆனோடனே கரண்ட் பார்த்திங்கன்னா 0 ஆம்ஸ் வந்துருச்சு. அப்படின்னா பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.